எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் ரவிச்சந்திர சர்மா, அஸ்ட்ராலஜர், புரோகிதர். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூரிய புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. இப்போ என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்றதை விட இப்போ எனக்கு குருவாக வந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராம் குருஜி அவர்கள். இப்போ வந்து ஆன்மீக தேடல் பழையத்தில் அவர் போயிட்டார். ஆன்மீக தேடல் பழையத்தில் போயிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கட்டளை அப்படின்றத விட அவருக்கு இட்ட கட்டளைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு இட்ட கட்டளை, அவர் வந்து அம்பாள் வந்து ஒரு கட்டளை இட்டிருக்காரு. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே கிடைக்குதுன்றது வந்து சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லா மக்களுக்கும் கிடைக்காது. அவர் வந்து கனவுல வந்து சொல்லியிருக்காருன்றத பேட்டியில் கொடுத்துருந்தாரு. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குருவாக இருந்து அவங்களுடைய வளர்ச்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் வளர்ச்சி. எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் கணிக்கும் போது கூட பார்க்கும்போது அவரோட ஆன்மீக பலன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா ஓடும், நல்லா ஓடுன்றதை விட நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது அவர் பாருங்க, கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட சாரம் ஆயில்ய நட்சத்திர சாரம் ஏறி இருக்காரு. ஆயில்ய நட்சத்திர சாரம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மூலம், ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆண் மூலம் அரசாலும் மூலம் 4ஆம் பாதத்தில் வேற பிறந்திருக்காரு அவர் ஜாதகத்தில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லக்னத்தை வந்து குரு பார்க்குறாரு. 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செய்வார். அவருக்கு இட்ட கட்டளை அப்படின்றதான் சொல்ல முடியும். அவர் கிட்ட கட்டளைன்றது அம்பாள் இட்டிருக்காரு. அவர் கட்டளை, நீ வந்து ஆன்மீக லைன்ல கண்டிப்பாக வந்தாகணும், கொஞ்சம் நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீ அடிமையாக இருக்கணும் அப்படின்றது அம்பாள் கட்டளை விட்டுட்டா. அதுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அபரிதமான வளர்ச்சிகள். அதாவது அவருடைய ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவர் ஸ்பீச்செல்லாம் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு மற்றவங்க வந்து அந்த மனசுலேருந்து இல்லாதவங்க கூட தூங்குறவங்க கூட முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அவர் அந்த மாதிரியான வார்த்தைகள், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மகான் சொல்ற மாதிரி இந்த வயசுலயே சொல்றாரு அவர். அது பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். அது கட்டளை இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் இப்போ வந்து ஒரு கோயிலை கட்டின்னு இருக்காரு. திரிபுர சுந்தரின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து அவர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை கிராமம் சொரையூர் கிராமத்தில் கட்டின்னு இருக்காரு. ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற கலவை என்ற ஊரில் இருக்கிற சொரையூர் கிராமத்தில் கட்டின்னு இருக்காரு. அது ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வரணும். அவருடைய ஆன்மீக முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி பெறணுன்றது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் கண்டிப்பாக நன்னா வருவார். ஏன்னா அவருடைய இப்போ ஒரு நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது ஆன்மீக பயணன்றது வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இவருக்கு கிடைக்கணுன்றது விதி, அது கட்டளைன்றதை என்னால் சொல்ல முடியும். கட்டளை அப்படின்றதான் சொல்ல முடியும். ஜாதகத்தையே எடுத்துங்களேன். 4ஆம் வீட்டில் கேது உட்கார்றாரு. கேது எந்த சாரத்தில் உட்கார்றாரு? 4ஆம் வீடுன்றது கேது எந்த சாரத்தில் உட்கார்றாரு அப்படின்னும் போது அவரே குரு சாரத்தில் தான் உட்கார்றாரு. ஜாதகத்தை வச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், 5ல் சனி செவ்வாயுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது ஜாதகத்தில் இவர் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறாரு. ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது நன்னா இருக்கு. அவருக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்குது. அவர் வந்து சீக்கிரமாக அந்த கோயிலை கட்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணி மக்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி பண்ணி அந்த ஊர் மக்கள், சுற்றி சார்ந்த மக்கள், அந்த இடங்கள், அந்த திரிபுர சுந்தரி வந்து அங்கே வந்து பாலசிரிபுர சுந்தரி வந்து அங்கே உட்காந்து மக்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக செய்யணும், அவரும் நல்லபடியாக வரணும், அவருடைய சொந்துக்கள் மேன்மேலும் சிறக்க என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.